வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் கன்ஃப்ளிக்ட்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். கன்ஃப்ளிக்ட்ஸ் என்னன்னு சொன்னால் என்ன, ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு என்ன வரும், ரெண்டு கோல் இருக்கும். அதை எதை முதல்ல அடையணும், எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கணும், எதை நோக்கி நம்ம பயணத்தை காலதாமதமாக காலம் தாழ்த்தி செய்யலாம் அப்படின்றத யோசிக்கணும். அதுக்கு எதுக்கு போகலாமா முடியாதா, whether we can go or not அப்படின்ற எண்ணத்தில் ஒரு பிட்வீன் டூ திங்ஸ் நம்மளை சரி பண்ணிக்கும்பொழுது அது அங்கே கன்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும். போகலாமா வேண்டாமா அப்படின்னு, எது சரி அப்படின்னு யோசிக்கிறதுல. அதே மாதிரி கன்ஃபியூஷன் அப்படின்னு சொன்னால் போனால் என்ன நடக்கும், போனால் வேறு டஸ் இட் ரைட் டு அக்செப்ட் திஸ் ஆஃபர் நவ் ஆர் அட் எ லெட்டர் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். அதனால என்ன பண்ணும், அது இந்த கன்ஃபியூஷன் கன்ஃப்ளிக்ட்ஸ் இது எல்லாமே சிறு பிள்ளைங்களேருந்து வரிசையாக இருக்கும் தான். அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் இல்லை, டவுட்ஸ் இருக்காது. ஆனால் சிறு பிள்ளைங்களுக்கு இருக்குன்னு சொன்னால், இப்போ ஒரு குழந்தைக்கு இருக்குது, சின்ன குழந்தை ஒரு 5 years 6 years இருக்கிற ஒரு பாயோ கேர்ள் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு இருக்கிற கன்ஃபியூஷனாக இருந்தாலும் கன்ஃப்ளிக்டாக இருந்தாலும் அது என்ன பண்ணுவோம், நம்மளை போல் பெரியவங்க இருந்தால் இப்போ நான் சொல்கிறத கேளு, முதல்ல இந்த ஐஸ்கிரீமை தூக்கி அப்படியே கொண்டு போய் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடு, இப்போ கையில் இருக்கிற இந்த சூட இருக்கிற இந்த பால், இது பக்கத்தில் இருக்கிற இந்த டிஃபன், இது ரெண்டுத்தையும் இப்போ சாப்பிட்டு முடிச்சுடு. It will be around 9 o'clock, we can finish it off. இந்த ஐஸ்கிரீமை மதியானம் 12 மணிக்கு எடுத்துக்கலாம். தட் வில் பி மோர் ஈஸியர். அப்போ இன்னும் கொஞ்சம் கூலாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு இருக்கிற கன்ஃப்ளிக்டாக இருந்தாலும் எதை முதல்ல சாப்பிட்றது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்தாலும் தட் கேன் பி ஈஸிலி சால்வ்டு. இது ஒரு சின்ன விஷயம். ஒரே சமயத்தில் சுட பால் பின்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. தட் வில் பி அஃபெக்டிங் த ஸ்டமக், கட்டிலோட அதனோட ஹெல்த் குறைஞ்சிடும். அப்படின்னால முதல்ல சூடாக இருக்கிறத சாப்பிட்டுட்டு ஒரு 3-4 hours கழிச்சு we can take the ஐஸ்கிரீம்னு சொல்லி குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம். இது சின்ன விஷயமா இருந்தால். அதே மாதிரி இப்போ 10 கிளாஸ் ஆயிடுத்து, அதே ஸ்டூடெண்ட்டுக்கு இன்றைக்கி என்ன ஆயிடுது, 15 வயசு இருக்குது, அவனுக்கு இப்போ பரீட்சை எழுதணும். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இப்போவே பிடிச்சி துவங்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன பண்ணலாம், முதல்ல இந்த ஸ்கூல் ஃபைனலாக முடிச்சுடுங்க. 10ஆம் கிளாஸ் பரீட்சைக்கு கவனமாக நின்று நிறைய மார்க் வாங்குறதுக்கு 90% மேலே வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தொடர்ந்து ஹையராவது உழைத்து படிச்சுடுங்க. கண் துஞ்சார் பசின் உட்கார் அப்படின்னு சொல்லி பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அசைன்மெண்ட் முடிச்சு எல்லாத்தையும் படித்து முடிச்சுடுங்க. அப்புறம் அந்த வெக்கேஷனில் we will decide, இப்போவே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணுமா இல்லை வேண்டாமா, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தாழ்த்துருக்கலாமான்னு கொஞ்சம் ஃபோர்கோ பண்ணலாம். கிவ் ஏ பிரேக் ஃபார் யுவர் ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு 3 to 4 weeks போல் முழு கவனம் செலுத்தி படிச்சுடுங்க. அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் பார்க்கலான்னு அவரோட கன்ஃப்ளிக்டாக இருந்தாலும் அந்த 15 வயசு 16 வயசில் இருக்கும்பொழுது அந்த பிள்ளைங்களோட கன்ஃப்ளிக்டை கூட இல்லை கன்ஃபியூஷனை கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பெரியவங்களே தீர்த்து கொடுத்துடலாம். இதெல்லாம் ரொம்ப சாத்தியம்தான். 20 வயசு வரைக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை பெரிய படிப்பு படிக்கணும், வேறு ஊரில் போய் படிக்கணுமா, இன்ஜினியரிங் படிக்கணுமா, என்ன குரூப் எடுக்கணும், அதுக்கு கூட ஒரு கவுன்சிலர், ஸ்கூல் கவுன்சிலர், எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அது நம்மளுக்கு சரியானதாக இருந்தால் we will take it up. அதையும் போய் கவுன்சிலிங் செஷனில் இருந்துட்டு கேட்டுட்டு அதை கேட்காம வேறு வழியில் எடுக்கிறவங்கள பற்றி நம்ம இங்கே பேச வரல. ஒரு டவுட் இருக்குது, கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அந்த கிளாரிட்டி, ஹவு டு கெட் த கிளாரிட்டி, அதுக்கு நம்ம ஐடியாஸ் சொல்லிக் கொடுப்போம். இதுதான் இந்த வயசில் ஏற்புடையது அப்படின்னு சொல்லி கொடுத்தா சரியாயிடும். இதே போல் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். லைஃப்பில் இப்போ வெதர் வி ஷுட் கெட் மேரிட் நவ் ஆர் ஆஃப்டர் 3-4 years இல்லை அது மாதிரி இருக்கிற நேரத்தில் we can guide people. these things are possible. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு நாளும் கிடக்கக்கூடிய சில கன்ஃபியூஷன் இருக்கும். இதுதான் செய்யணுமா, செய்ய வேண்டாமா, இது எப்படி செய்யணும், who will support us அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அது யாருக்கு அந்த விஷயம் சரியாக தெரியுமோ அவங்கள போய் கேட்டு, அந்த கன்ஃபியூஷனாக இருந்தாலும் அதில் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு கேட்டால் அது ரெண்டுத்தையும் அவங்கள கேட்டு நம்ம அந்த குழப்பமான மனநிலையிலேருந்து வெளியில் வந்துக்கணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தருக்கு நல்ல கணக்கு போட தெரியும், அவர் நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சூப்பராக போடுவார், இல்லாட்டி போனால் ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அதுக்கப்புறம் ரைடர்ஸை தியரம் இதெல்லாம் கூட சூப்பராக ப்ரூஃப் பண்ணுவார். அப்படின்னா அந்த நேரத்தில் அப்போ அவர்கிட்ட போய் நின்னால் தான் நம்மளோட டவுட் எல்லாம் கிளியர் ஆகும். அதை விட்டு ஒருத்தருக்கு கணக்கே போட தெரியாது, நம்பர் ஒர்க் அப்படின்னு சொன்ன உடனே 2 மாடி தாண்டி 3வது மாடியில் ஓப்பன் டெரஸில் போய் எங்கேயான ஒரு ஓரமாக நின்றுட்டு இருப்பார். அப்படின்னா அவர்கிட்ட போய் எனக்கு ட்ரிக்னாமெட்ரி சொல்லிக் கொடுன்னு கேட்டால் இட்ஸ் ரெடிகுலஸ். நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம தவறான ஆளுகிட்ட போய் அதை கேட்குறோம். அதே போல் ஒரு ஊருக்கு போகிறோம், சில டொபோகிராஃபிலாம் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா ப்ரெசென்டல் சினாரியில் we have the கைடு பண்ணுறதுக்கு மேப்பெல்லாம் இருக்குது. அந்த மேப்பெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரோடு மேப்பு கிடைக்கும், இல்லாட்டி போனால் இன்னும் எப்படியெல்லாம் கைடு பண்ணுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு நிறைய நம்மளோட கேட்ஜெட்டில் கிடைக்கும்னா அதை வச்சு நம்ம ஊருக்கு போயிடலாம். ஆனால் யாருக்கு விஷயமே தெரியாத ஒருத்தரை போய் நம்ம கேட்குறோம் என்ன சொன்னால் அவங்க சரியாக கைடு பண்ண மாட்டாங்க.
ஸோ அது வந்து சரியான குழப்பத்தை தீர்க்கக்கூடிய இடம் அது இல்லை. அதுபோல் குழம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னால் குழப்பமான சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரத்துக்கு எது விஷயத்தில் நம்மளுக்கு குழப்பமாக இருக்கிறதோ, குழப்பம் என்று சொன்னால் என்ன, எதை முன்னும் நிறுத்தி யோசிக்கணும் அப்படின்னு தெரியல. அதாவது ப்ரீஃப்ரண்டல் லோபில் டூ மெனி திங்ஸ் ஆர் கமிங், அது விச் ஹேஸ் டு டேக்கன் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டைல், அது நம்மளுக்கு தெரியாதனால வி கெட் கன்ஃபியூஸ்ட். அதான் நிஜம். அப்போது அந்த நிறைய யோசிக்கிறோம் இல்லை, அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துவிட்டா we can able to think proper. சென்ற பதிவில் சொன்னோம், நெகட்டிவ் எமோஷன்ஸ் சொன்னால் அது முதல்ல ஒரு பேப்பரில் எழுதி சார்ட் அவுட் பண்ணுங்க, அதெல்லாம் வேண்டாம் தூக்கி வெளியில் வைங்க, அதுக்கப்புறம் நிஜமான வேலையை நம்மளால் சரியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். அதே பாயிண்ட்டை எங்கேயும் தெரிஞ்சா வேர் யூ ஹேவ் டு கிளியர் அவர் செல்ஃப் அப்படின்னு இந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் வரத்துக்கு விச் ஆர் ஆல் தி அப்டக்கல்ஸ் அப்படின்னா எதெல்லாம் மனசில் வருதோ அதை வரிசையாக அதில் எழுதிடுங்க ஒரு பேப்பரில். நம்ம சொல்யூஷனுக்கு எது வேணுமோ அந்த 2 பாயிண்ட்டை மொத்தம் வச்சு யோசிக்கும் பொழுது சிம்பிளாக ஈஸியான முறையில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அதுபோல் சொல்கிறோமே, அதுபோல் நம்மளுக்கு எளிமையான அளவில் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பழக்கங்கள் தான். பட் திஸ் கேன் பி என்ன இம்ப்ளிமெண்டட், யூ கேன் கெட் இட் இன்டு யுவர் ப்ராக்டிஸ் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லி யூ கேன் அடாப்ட் டு திஸ். இதை நம்ம அனுசரித்து நடக்கக்கூடிய முறைகளை தெரிந்து கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.